நம்ம நம்பி தான் பழகிறோம், மிஸ்யூஸ் பண்றவங்க நிறைய இருக்கிறாங்க. தயவு செய்து இந்த செல்போன் ஒன்று போதும் உங்கள் வாழ்க்கையை நாசமாக்குவதற்கு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அதே மாதிரி பெற்றோருக்கும் சொல்லுகிறேன், பிள்ளைகளை இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள, ஏன்னா நம்ம பிள்ளைங்க தெரிஞ்சு செய்யறதுல தெரியாம நடப்பதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடனே நம்ம பிள்ளைகளை அக்யூஸ் பண்ணி அவங்கள வந்துட்டு கண்டம் பண்ணி அவங்கள வந்துட்டு பேசாதீங்க. இந்த நேரத்தில் தான் நம்ம அவங்களுக்கு ஆதரவா இருக்கணும். இருந்து அவர்களை எப்படியாவது இதுல இருந்து வெளியே கொண்டு வரணும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஆணில கீர்ன மாதிரி இருதயத்தில், அது வந்து அவ்வளவு சீக்கிரத்தில் போகாது. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் அதுவும் பெண் பிள்ளைகள் இருதயத்திலிருந்து போகவே போகாது. ஸோ அவங்களோட உட்கார்ந்து கேரிங்கா பேசி இதுல இருந்து எப்படி வெளியே வரலாம். இதுக்கு முடிவு தன்னை மாய்த்துக் கொள்வதல்ல. சில பிள்ளைகள் தங்களை மாய்த்துக் கொள்கிறார்கள். ஐயோ இதுக்கு மேல நான் எப்படி கௌரவத்தோட வாழ்வேன். தப்பு செய்த உலகத்தில் வாழும் போது நல்லவங்க நீங்க ஏன் வாழக்கூடாது? நீங்க தயவு செய்து நான் சொல்றேன், இப்படிப்பட்ட காரியங்களுக்கு இன்னைக்கு நீங்க சும்மா இருந்தாலும் இப்படிப்பட்டவர்கள் வருகத்தான் செய்கிறார்கள். ஆகவே பெற்றோர் பிள்ளைகளுக்கு முழு பாதுகாப்பாக இருங்கள். உங்க பிள்ளைகள் என்ன செய்கிறாங்கன்னு கொஞ்சம் கவனிங்க. அதுக்கு தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க முழு சுதந்திரம் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேர்ல எங்க போனாலும் என்ன பண்ணாலும் நைட்ல வெளியே தங்கினாலும் கேட்கறது இப்பெல்லாம் பெற்றோர். அவங்க எல்லாம் நல்லவங்க தான், எங்கேயாவது ஃப்ரெண்ட் வீட்டில் இருப்பாங்க. இல்ல இல்ல இல்ல, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்ததே அவங்கள ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் அவங்க குடும்பத்தை தொடங்குற வரைக்கும் பாதுகாப்பா இருக்கிறதுக்கு தான் கொடுத்திருக்கிறார். ஜஸ்ட் பி கேர்ஃபுல். ஏன் சொன்னா உங்களுடைய பாதுகாப்பு அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்க சுத்தி வேலியா இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சிட்டாலே பல மிருகங்கள் அதை தாண்டி உள்ளே வராது. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த வேலி இருக்குனாவது தெரியணும் பாருங்களேன். இது நிறைய பெற்றோருக்கு புரிய மாட்டேங்குது.